மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சுண்ணாம்பாறு படகு குழாமில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த அமைச்சர் ராஜவேலு ஆய்வு. படகு சவாரி சேவை குறித்தும் பார்வையிட்டார். புதுவை வழக்கறிஞர் சங்க தேர்தல் விறுவிறுப்பு. உறுப்பினர்கள் அனைவரும் தீவிரமாக வாக்களித்த நிலையில் சனிக்கிழமை பிற்பகல் முடிவு அறிவிப்பு. எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா. அமைச்சர் ராஜவேலு மற்றும் திமுக திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுவை சுண்ணாம்பாறு படகு குழாமில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை அரியாங்குப்பம் அருகே உள்ள சுண்ணாம்பாறு படகு குழாமின் வசதிகள் மற்றும் படகு சவாரி வசதிகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு வெள்ளிக்கிழமை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துறைமுகத்துறை செயலர் PR மீனா, சுற்றுலாத்துறை இயக்குனர் AK சிங், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். படகு குழாமில் உள்ள உணவகம் மற்றும் படகு குழாம் வசதிகள், படகுகளை நிறுத்துவதற்குரிய இடம் மற்றும் பாரடைஸ் பீச் போன்றவற்றின் வசதிகள் குறித்து அமைச்சர் ராஜவேலு நேரடியாக ஆய்வினை நடத்தினார். மத்திய அரசின் நிதி உதவியுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவிருப்பதால் அதற்கான திட்டங்கள், ஏற்கனவே மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட தொகையை கொண்டு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுவையில் வழக்கறிஞர் சங்க தேர்தல் நடைபெற்றதை ஒட்டி சனிக்கிழமை முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. புதுவையில் வக்கீல்கள் சங்கத்துக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறும். கடந்த முறை சங்கத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கான பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்காக தேர்தல் வெள்ளிக்கிழமை கோர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. தேர்தல் அதிகாரிகளாக வக்கீல்கள் ரஷீது, ஸ்ரீதர் பாபு, தாமோதரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தலைவர், துணைத் தலைவர், பொது செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்ய தேர்தல் நடைபெறுகிறது. இதில் தலைவர் பதவிக்கு திருக்கண்ண செல்வமும் ரமேஷும் போட்டியிட்டனர். துணைத் தலைவர் பதவிக்கு இந்திரா ஜோஸ்பின் ஷகிலா போட்டியின்றி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டார். பொது செயலாளர் பதவிக்கு தனசேகரன், வினோபா, முருகையன், இளங்கோவன், ராஜேந்திரன் ஆகிய 5 பேரும், பொருளாளர் பதவிக்கு வைத்தியநாதன், முகுந்தன் ஆகியோரும், 4 இணை செயலாளர் பதவிக்கு கதிர்வேல், சரவணன், சக்தி, ஆனந்து, விஜயபாஸ்கரன், ஆரோக்கியசாமி ஆகிய 6 பேரும் போட்டியிட்டனர். 10 செயற்குழு உறுப்பினர்கள் ஏற்கனவே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டனர். தேர்தல் காலை 8 மணிக்கு தொடங்கி மதியம் 4 மணி வரை நடைபெற்றது. சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ள 864 பேர் வாக்களித்தனர். வாக்கு எண்ணிக்கை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். புதுவையில் எம்.ஏ. சண்முகம் பிறந்த தினத்தை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் எம்.ஏ. சண்முகம் பிறந்த தின விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தேங்காய்த்திட்டு மரப்பாலத்தில் உள்ள சண்முகம் உருவச்சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் எம்.ஏ. சண்முகத்தின் உருவ சிலைக்கு அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை உப்பளம் நேதாஜி நகர் பெரியபாளையத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகத்தில் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை உப்பளம் நேதாஜி நகரில் அமைந்துள்ள பெரியபாளையத்தம்மன் கோவிலில் ஆடி மாதத்தினை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பால்குடம் சுமந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இதன் பின்னர் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளிலும் பெண்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் புதுவை நயினார் மண்டபம் சுதானா நகரில் அமைந்துள்ள செண்டலாபிஷேக விழாவினை முன்னிட்டு மகா அபிஷேகம், சுவாமி பிரதோஷ வாகனத்தில் உள்புறப்பாடு, தீபாராதனை போன்றவை நடைபெற்றன. இதில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திமுகவினர் பங்கேற்றனர். புதுவை மாநில திமுக இளைஞரணி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடந்தது. மாநில திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சிவா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் முகமது அலி, மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அப்துல் சமது ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். இதில் நெல்லித்தோப்பு மஜிஸ்தே, சுல்தானா பள்ளிவாசல் முத்தவல்லி சுலைமான் பாஷா, கோவிந்த சாலை மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசல் முத்தவல்லி அமீர் அலி, உருளையன்பேட்டை மஸ்ஜிதே முகமதியா பள்ளிவாசல் முத்தவல்லி அஜிமுதீன், சின்ன சுப்ராய பிள்ளை வீதி முகமதுபூரா பள்ளிவாசல் முத்தவல்லி முகமது நாசர் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள், மாநில திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் வரவேற்றார். தொழுகையை மௌலானா சர்புதீன் பாகவி நடத்தி வைத்தார். தொழுகையை தொடர்ந்து 1000 பேருக்கு பிரியாணி, லட்டு வழங்கப்பட்டது. மணலில் சிக்கி தரை தட்டிய விசைப்படகு சேதம். கருங்கற்கள் மீது மோதியதால் உடைந்தது. வியாபாரிகள் மோதல் காரணமாக பெரிய மார்க்கெட் நடைபாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம். சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தினர் முன்னிட்டு மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி 25 ஆண்டுகள் ஆவதை ஒட்டியும் நிறுவனர் ராமதாஸ் பிறந்த நாளை ஒட்டியும் புதுவை பாமக சார்பில் அனந்தராமன் தலைமையில் முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பாமக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காங்கிரஸ் பிரமுகர் ராஜா பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு கட்சியினர் மற்றும் உறவினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை காங்கிரஸ் பிரமுகர் ராஜா பிறந்தநாள் விழா அருமாத்தபுரம் அருகே உள்ள தக்காக்குட்டையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவின் தலைவர் சந்திரன், சண்முகம், செல்வம், மணி, பாஸ்கர், அலெக்ஸ், விஷ்ணு, கோபி, இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் மற்றும் பலர் ராஜாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். தேங்காய் திட்டு முகத்துவாரத்தில் தரை தட்டிய விசைப்படகு பாறையில் மோதி உடைந்ததால் மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுவை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் பைபர் படகுகளில் மீன்பிடித்து வருகின்றனர். துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் செல்லும் நுழைவாயிலான முகத்துவார பகுதி விசைப்படகுகள் செல்லும் அளவுக்கு ஆழம் குறைவாக உள்ளது. இதனால் அரசு சார்பில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு முகத்துவாரம் தூர்வாரப்படுகிறது. இருப்பினும் டெண்டர் இழுபறியால் கடந்த 8 மாதங்களாக முகத்துவாரம் தூர்வாரப்படவில்லை. இதனால் கால சூழலுக்கேற்ப முகத்துவாரத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கும் நேரத்தில் விசைப்படகுகளிலும் மீனவர்கள் தொழிலுக்கு சென்று வந்தனர். அப்படி இருந்தும் மீனவர்களின் கணிப்பு
பொய்யாகி அடிக்கடி படகுகள் முகத்துவாரத்தில் தரை தட்டி மணலில் சிக்கி சேதமடைகின்றன. அதுபோல கடந்த 21ஆம் தேதி வீராம்பட்டினத்தை சேர்ந்த சத்தியசீலனுக்கு சொந்தமான விசைப்படகு மீன்பிடிக்க புறப்பட்டு சென்ற போது முகத்துவாரத்தில் சிக்கி சேதமடைந்தது. 5 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த படகு மீட்கப்பட்டது. அதுபோல் தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. வீராம்பட்டினத்தை சேர்ந்த கலிய பெருமாளுக்கு சொந்தமான விசைப்படகில் தண்டபாணி, ஆலயமணி, சந்திரன் உட்பட 4 மீனவர்கள் நேற்று முன்தினம் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். மீன்களை பிடித்துவிட்டு நேற்று மாலை தேங்காய் திட்டு துறைமுகத்துக்கு திரும்பி வந்தபோது முகத்துவாரத்தில் படகு சிக்கிக் கொண்டது. மற்றொரு படகு மூலம் கயிறு கட்டி இழுத்த போது படகு கட்டுப்பாட்டை இழந்து கரையோர கற்கள் மீது மோதியது. பெரிய மார்க்கெட்டில் வியாபாரிகள் பிரச்சனையை தீர்க்க பெரிய கடை போலீசார் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். மேலும் மார்க்கெட்டுக்குள் சிசிடிவி கேமரா பொருத்தும் இடத்தையும் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள பெரிய மார்க்கெட் சுமார் 300க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள், 100க்கும் மேற்பட்ட பழக்கடைகள், அதேபோல் பூ மொத்த விற்பனை, மளிகை கடைகள், இறைச்சி கடைகள், வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை கடைகள் உள்ளது. இதனை ஒட்டி பெரிய மீன் மார்க்கெட் உள்ளது. இங்குள்ள மார்க்கெட்டுகளில் வியாபாரம் செய்வதில் இடம் ஒதுக்குவது, ஒருவரிடத்தில் ஒருவர் பொருட்களை வைப்பது, பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு வழிகளை மறைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வதால் இவர்களுக்குள் போட்டி வியாபாரம் நடக்கிறது. இதன் காரணமாக வியாபாரிகளுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன் இடத்தகராறில் ஒரு வியாபாரியை மற்றொரு வியாபாரியின் சகோதரர்கள் சராமாரியாக வெட்டினர். இந்நிலையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வடக்கு எஸ்பி பைரவசாமி உத்தரவின் பேரில் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சஜித் மற்றும் போலீசார் பெரிய மார்க்கெட்டில் நடைபாதை கடைகளை அகற்றினர். நடைபாதையில் பொதுமக்களுக்கு இடையூறாக காய்கறி விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு அறிவுரை வழங்கி இனி ஆக்கிரமிக்க கூடாது என எச்சரித்து சென்றனர். குற்ற சம்பவம் நடப்பதை கண்காணிக்க பெரிய மார்க்கெட் முழுவதும் முக்கிய சந்திப்பில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்த டிஜிபி, ஐஜியிடம் பெரிய கடை போலீசார் அனுமதி பெற்றனர். விரைவில் சிசிடிவி கேமரா அமைக்க பொருத்த உள்ள இடங்களை ஆய்வு மேற்கொண்டனர். சிசிடிவி பொருத்தப்படும் இடங்களில் இருந்து காவல் நிலையத்துக்கு இணைப்பு கொடுக்கப்பட்டு அதனை தனி போலீஸ் அதிகாரி கண்காணிப்பார். காவல் நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் தங்களது செல்போன் மூலம் சிசிடிவி கேமராவில் பதிவாகும் காட்சிகளை நேரடியாக பார்க்கும் விதமாகவும் ஹைடெக் முறையில் அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 ஆண்டுகளாக பணி செய்து வரும் முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்க தலைவர் சித்ரா தலைமை தாங்க கௌரி, நர்மதா தேவி, உமாதேவி, குணவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாலமோகனன் மற்றும் பலர் வாழ்த்துரை வழங்கினர். செய்திகள் தொடர்கின்றன. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள்.
வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை சுண்ணாம்பாறு படகு குழாமில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த அமைச்சர் ராஜவேலு ஆய்வு. படகு சவாரி சேவை குறித்தும் பார்வையிட்டார். புதுவை வழக்கறிஞர் சங்க தேர்தல் விறுவிறுப்பு. உறுப்பினர்கள் அனைவரும் தீவிரமாக வாக்களித்த நிலையில் சனிக்கிழமை பிற்பகல் முடிவு அறிவிப்பு. எம்.ஏ. சண்முகம் பிறந்தநாள் விழா. அமைச்சர் ராஜவேலு மற்றும் திமுக திராவிடர் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.